காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் விளையாடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி தோத்துட்டாங்க தான். ஆனால் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இப்போ நம்ம பத்திரிக்கையாளர் சந்திச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியை பற்றியும் தோனியை பற்றியும் நல்லா சூப்பராக பேசினார். அது என்ன பேசினார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்க்க தந்ததே சிஎஸ்கே அணி தான். அந்த அணியில் லாஸ்ட்டாக நான் விளையாடினது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. லாஸ்ட்டு சீசன் என்னால் ஃபுல்லாக விளையாட முடியல, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மற்றபடி அங்கே நான் விளையாடின ஒவ்வொரு மேட்சும் ஒன்று கற்றுக்கினேன். அதுவும் மஹிபாய்க்கு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒரு லெஜெண்டுக்கே நான் விளையாடுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் போன்ற ஒரு வீரர் கூட எனக்கு விளையாடுமா சான்ஸு கிடைக்குமான்னு சந்தேகமாக இருந்துச்சு. அவர் கூட நான் விளையாடுறது, பேசி அவர்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை தந்தது அந்த டீமை தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கா அணி கூட நான் முதல்ல விளையாடல. நான் சிஎஸ்கே அணிக்கோசம் தான் முதல் விளையாடி அங்கே நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஸ்ரீலங்கா அணி என்ன அவங்க டீமில் என்னோடய நேஷ்னல் டீமில் எடுத்தாங்க. அதனால் எனக்கு வாய்க்கு தந்த டீம்னு பார்த்தா நான் எப்பவுமே சிஎஸ்கே தான் சொல்லுவோம். என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சிஎஸ்கே அணியும் மஹிபாய் அவர் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நல்ல ஒரு டேலண்டான கேப்டன், விக்கெட் கீப்பருங்க. அவர்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே டைம் போகிறதே தெரியாது. நிறைய கற்றுக்கிறேன். அது இல்லாமல் ஐபிஎல் போன்ற ஒரு பெரிய தொடர் நான் விளையாடுறதுன்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தொடர் நிறைய ஏற்ற தாழ்வுகள், நிறைய தோல்வி வெற்றி கிடைக்கிறதுனால அதுலேருந்து நிறைய நான் பாடத்தை கற்றுக்கிறேன். அதனால் நான் ஐபிஎல்லில் தொடர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். அதுவும் சிஎஸ்கே அணிக்கோசரம் விளையாடினேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது தோனி இன்னும் அடுத்த வருஷம் 2 வருஷம் விளையாடினார்னா சந்தோஷமாக இருக்கும். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்ரீலங்கா அணிக்கோசரம் நேஷ்னல் டியூட்டி விளையாடுறதுக்கோசரம் போயிருக்காரு. ஆனால் நம்மளை பற்றி, நம்ம சிஎஸ்கே அணி பற்றியும் தோனி பற்றியும் பேசியிருக்குது. அங்கே போய் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக 10 ரன் அடுத்தாண்டு சிஎஸ்கே எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எப்படி மல்லிங்காவோ அடுத்து ஃப்யூச்சரில் சென்னை அணிக்கு கண்டிப்பாக 10 ரன்னாக தான் இருப்பார். நேற்று கூட ஸ்ரீலங்கா அணி தோத்துச்சு. ஆனால் இவர் சூப்பராக போட்டாருங்க. 3 ஓவர் போட்டு வெறும் 12 ரன் தான் கொடுத்தாரு. ஏக்கர் வச்சார் பாருங்க, 2 ஏக்கர். அப்பா கண்ணுக்குள்ளே நிற்குது. அந்த அளவுக்கு செம்ம டேலண்ட்டாக போட்டார். பரவாயில்ல, தோல்வின்றது வரும். அடுத்த போட்டியில் நல்ல கம்பேக் கொடுப்பாரு. நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 10 ரன்னா. ஆனால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கும். கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் நான் நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி அடுத்த வருஷம் சென்னை அணியில் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். எத்தனை பேர்லாம் அடுத்த ஆண்டு தோனி கண்டிப்பாக சென்னை அணியில் விளையாடுவார்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 10 ரன்னா உங்களுக்கு பிடிக்குமா? மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.